ஹலோ ஆல், வெல்கம் டு டெய்லி டைரி. என் பேர் பவித்ரா. நான் பெங்களூர்லேருந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ரீசெண்டாக தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்ற ரீசன் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. வாட் ஐ பேக்ட் ஃபார் லஞ்ச் பாக்ஸ்ன்றதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. சரி வாங்க, இப்போ வந்து எதுக்காக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்ற ரீசனை வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஹோம் மேக்கர். இதுக்கு முன்னாடி நான் ஃபோனிக்ஸ் டியூட்டராக இருந்தேன். ஈவினிங் 3 to 9 என்னோடய ஒர்க் இருந்துச்சு. சில ரீசன்ஸ்னால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஈவினிங் டைமில் என் பொண்ணை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, அவளுக்கு விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு, ஹோம் ஒர்க் பண்ண வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என்னால் அதை ரொம்ப லாங்காக ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ அதுலேருந்து நான் ரிசைன் ஆகிட்டு ரொம்ப எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. சரி, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, யூடியூப் போட்டுட்டு ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு விலாக் போட்டுட்டு என்னோடய ஒர்க் பார்ப்பேன். அப்படி இருக்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ரொம்ப நேரம் இதை பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருக்கோமே, நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எப்படி போகுது, நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியுதா, நமக்கு அதை ப்ரொசீட் பண்ண முடியுதா, லைக் வீடியோஸ் நம்மளால் ஷூட் பண்ணி அதுலேருந்து வியூஸோ அதுலேருந்து நமக்கு பணமோ வந்தால் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ப்ரொடக்டிவாக இருக்கணும், அதனால் நமக்கு ஒரு பணம் வருதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பாட்காஸ்ட் கேட்கும்போது எனக்கு நல்லா மோட்டிவேட் ஆகும், எனக்கு கொஞ்சம் பேச வரும். ஸோ பேச வர்றதுனால நம்ம ஏன் ஒரு இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை ஷூட் பண்ணி ஒரு விலாகாக போட்டு நமக்கு இருக்கிற ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நினச்சேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணணும். பெங்களூர் லைஃப் எப்படி இருக்கும், இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறப்போ, எங்கள் ஊருக்கெலாம் போகிறப்போ எப்படிலாம் நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சு, நிறைய நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. அதுக்கு அடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா, பெங்களூரில் எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும், எந்தெந்த ஏரியாவில் நான் வீக்கெண்ட்ஸில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா அதை ஷூட் பண்ணி போடலாம். நிறைய பேசுகிறதுக்கு டாபிக் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னை எப்படிலாம் காமிச்சிக்கணும், எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குது, என்ன பேசணும்னு ஆசை இருக்குது, இதெல்லாமும் நான் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இந்த டெய்லி டைரி சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக கொண்டு போகணுன்றது தான் என்னோடய ஆசை. லைக் எந்த ஒரு பொருள் எனக்கு தேவைப்படுதோ அந்த பொருளை வாங்கி அது நல்லா இருக்கா இல்லையா அப்படி தான் சொல்லணும்னு நினச்சிருக்கேனே தவிர, சேனலில் போடுறதுக்காக பொருளை வாங்கிட்டு அதை வந்து நல்லாயிருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அது ரியலி தேவை, நம்ம ஃபேமிலிக்கு அந்த பொருள் தேவை, இதனால் நம்மளுக்கு ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னா தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே நிறைய ஃப்ரூட் ஃப்ளைஸ் இருக்குது. நான் ஏதோ ஸ்ப்ரேலாம் பார்த்து ட்ரை பண்ணி கூட பார்த்தேன், ஸ்ப்ரே போட்டு கூட. பட் அது எனக்கு ஒர்க் ஆகலை. சரி, இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வாங்கியிருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது, நல்லா இருக்கா இல்லையான்னு. எனக்கு என்ன வருமோ, எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் போட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வியூஸ் கிடச்சி இந்த சேனலை டெவலப் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. நான் வந்து ப்ரீ ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோனிக்ஸ் டியூட்டராக இருந்திருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வீடு மாறி வந்துட்டோம். எனக்கு நியர்பை இங்கே எதுவும் ஸ்கூல்ஸ் இல்லை. அப்படி போகணுன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு நினச்சி தான் அந்த ஃபோனிக்ஸ் டியூட்டராக இருந்தேன். ஸோ அது வந்து அகெயின் என்னோடய பொண்ணு ரொட்டீனுக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ இதே மாதிரி ஏதோ ஒன்று நான் சிங்க்லேயே இருந்ததுனால தான் சரி, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் இன் யூடியூப் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹோப் இது நல்ல வழியில் போகும் அப்படின்னு நம்புகிறேன். ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கட்டாயம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதுனால மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அதெல்லாமும் சொல்லுங்கள். தேங்க்யூ.